ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் கிடையாது என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், நம்ம குடும்பத்தில் வந்துட்டு மகாலட்சுமி எப்போவுமே கூடவே இருக்கணும். அடுத்து வந்துட்டு எப்பவுமே பணவரவுக்கு வந்துட்டு குறைச்சல் இருக்கக்கூடாது. பணவரவு வந்து அதிகரிக்கணுமே தவிர குறையக்கூடாது. அப்புறம் வந்துட்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்துட்டு பார்க்க போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கணுங்க. நெல்லிக்காய் வாங்கி வச்சுட்டு, இது பித்தளை தட்டு அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி தாமிர தட்டு, செம்பு தட்டு, இது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, மண்ணாலான தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சில்வர் தட்டு மட்டும் எடுக்கக்கூடாது. நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த தட்டில் வச்சிடணுங்க. தட்டில் வச்சுட்டு நாம் வந்து வெள்ளிக்கிழமை, வளர்ப்புற வெள்ளிக்கிழமை வந்துட்டு இதை ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை பூஜை ரூமில் போய் வச்சிடணுங்க. சாமி அலமாரியாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமிக்கு முன்னாடி நம்ம வச்சிடணும். இந்த நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க. மகாலட்சுமி எப்போவுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லான விஷயங்க இது. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நம்ம மாற்றலாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இது ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலாங்க. ஊறுகாய் பண்ணி எப்போவுமே வச்சுக்கிட்டோன்னா குபேரரோட அருளும் கிடைக்கும், மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும். பணவரவுக்கு வந்துட்டு எப்போவுமே குறைச்சல் இருக்காதுங்க. அப்புறம் வந்து எந்த ஊறுகாய் இருக்கோ இல்லையோ, இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுங்க. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஒரு வாரத்துக்கு இந்த நெல்லிக்காய் வச்சுட்டு அடுத்து வந்துட்டு வளர்ப்புறையில் வர வெள்ளிக்கிழமை வைக்க சொல்லியிருக்கேன். வச்சுட்டு நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு சொந்தமாக உபயோகப்படுத்திக்கலாம். உபயோகப்படுத்திட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது இது மாதிரி நம்ம எப்போவுமே இந்த கல்லுப்பு வாங்கி வைப்போம் இல்லையா, வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கி வைப்போம். அதே மாதிரி நெல்லிக்காயும் வாங்கி வைக்கணுங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வர குடும்பம் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வரும். மகாலட்சுமியோட அருள் வந்துட்டு நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எப்போ நீங்கள் சாமி கும்பிட்டீங்கனாலும் சரி, மகாலட்சுமிக்கு வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் வச்சு படைக்கிறது வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமி வந்துட்டு நெல்லிக்காய் இருக்க இடத்துல வந்துட்டு நிரந்தரமாக குடியேறுவாங்க. நெல்லிக்காய் வந்துட்டு எப்போவுமே வீட்டில் வந்துட்டு குறையாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இது எப்போல்லாம் செய்யலாம்னு சொன்னால், வளர்ப்புறையில் வர வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க செய்யணும். காலையில் ராகு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு பூஜை ரூமில் வைக்கிறத வந்துட்டு பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை இவ்வளோ நெல்லிக்காய் தான் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் நிறையா வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 5 நெல்லிக்காவோ 11 நெல்லிக்காவோ வாங்கிட்டு நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறது வந்துட்டு பழக்கப்படுத்திக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண எப்போவுமே வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க. எப்போவுமே மகாலட்சுமிக்கு முன்னாடி தாங்க வைக்கணும். மகாலட்சுமி சிலையோ அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவோ இருந்துச்சுன்னா காலண்டர் கூட இருக்கும். அந்த மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோவோ காலண்டரோ சிலையோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பணவரவுக்கு எப்போவுமே வந்து குறைவு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.